ஸோ இந்த மெத்தடில் இங்கே இருக்க வேல்யூஸ் வந்து இந்த லைனை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா சேம், இந்த டேட்டா சேம். ஸோ இது வந்து சிமெட்ரிக்கலுங்கிற கான்செப்ட். சிமெட்ரிக்கல்னால் அந்த லைன் டச் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு டேட்டாவும் சேம். அப்போ U1 U2 ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு U4 ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும், U3 ஃபைண்ட் அவுட் பண்ண வேணாம். U2வோட ஆன்சரே தான் U3க்கு. அப்போ 3 லைன்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி பண்ணமோ அதே மாடலில் இதை ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா வி காட் தி ஃபைனல் ஆன்சர். இது வந்து அடுத்த டைப், தேர்ட் டைப். நெக்ஸ்ட்டு, ஸோ இங்கே சிமெட்ரிக் பார்த்தோம் அப்படின்னா தேர் இஸ் நோ சிமெட்ரிக்கல் வேல்யூஸ். ஸோ அதனால் தேர் இஸ் நோ இஷ்யூ வித் திஸ். ஸோ அஸ் யூஷுவல் வந்து U1லேருந்து U4 வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் 5, இது வந்து சென்டர் பாயிண்ட் இருக்கிறதுனால சென்டர் பாயிண்ட் இருக்குது, இது பார்த்தீங்கனாலே தெரியுது. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா பாயிண்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சென்டர் பாயிண்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா டயகனல்லையும் ஃபிட் ஆகாது, டயகனல்லையும் அன்னோன்ஸ் நிறைய வரும், அடிஷன்லேயும் அன்னோன்ஸ் நிறைய வரும். அதனால் அடிஷன் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த இப்படி பெரிய அடிஷனாக போட்டிருப்போம். சரிங்களா, அந்த ஸ்டாண்டர்ட் 5 ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு நெய்பரை தான் நீங்கள் டச் பண்ணியிருக்கணும் யூஸ்வலாக. பட் இது வந்து செகண்ட் நெய்பரை போய் டச் பண்ணும். சரிங்களா, ஏன்னா இனிஷியல் வேல்யூ அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு டேட்டா தெரிஞ்சால் ஒர்க் பண்ணவே முடியும். ஸோ அதனால் இது மட்டும் டயகனல் ஒர்க் பண்ணாலும் செட் ஆகாது, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா போட்டாலும் செட் ஆகாது, ஏன்னா எல்லாமே அன்னோன்ஸ் அதிகம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ளஸ் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக போட்டிருப்பாங்க. நியரஸ்ட் நெய்பருக்கு பதிலாக நெக்ஸ்ட் நெய்பர் வச்சு கால்குலேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தேட் இந்த டயகனல் இருக்குது பாருங்கள், இதோட டயகனல் இந்த 4 வேல்யூஸும் இந்த டயகனல் 5 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு பாருங்கள், இப்போ U1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. யூஸ்வலாக ப்ளஸ் தான் போடணும். ப்ளஸ் போட்டோம் அப்படின்னா U4 தெரியாது, U2வும் தெரியாது, ரெண்டு வேல்யூ தெரியாமல் இருக்குது. சப்போஸ் நம்ம கிராஸ் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, கிராஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு அன்னோன் தான், அந்த அன்னோனை ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிடுவோம். அப்போ நம்ம U1 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சிமிலர் மேனர் U3, U9, U7 இந்த 4 டேட்டாவும் இந்த மாதிரி டயகனல் வச்சு கண்டுபிடிப்போம். ரிமைனிங் இருக்கிற டேட்டா அந்த மிடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டாலாம் அஸ் யூஷுவல் ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இங்கே இருக்க ப்ராசஸ்ஸு. இது ஃபஸ்ட் இட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் இட்ரேஷன்லேருந்து அதே ப்ரொசீஜர் தான். என்ன, இப்போ U2 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார்முலா இதே தான், ஆனால் இங்கே செகண்ட் இட்ரேஷன் போது அடுத்த இட்ரேஷன் போகும்போது இதோட அப்டேட்டட் ஆன்சர் இந்த பவரில் இருக்குது பார்த்தீங்களா, அது சம்டைம்ஸ் 0 இருக்கும், சம்டைம்ஸ் 1 இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும், மற்றபடிக்கு வேறு எந்த சேஞ்சஸ் இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு கைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டேபிள் யூஸ்வலாக கொடுத்துருக்கணும், நீங்கள் டேபிளே கொடுத்துருக்க மாட்டா, டேபிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே இருக்க யூஸ்வல் ப்ராசஸ். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ 0 to 4, எக்ஸோட வேல்யூ 0 to 4. அப்போ எக்ஸோட வேல்யூ இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட்டு, அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ வந்து டாப் டு பாட்டம் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணால் ஒரு கிரில் மாதிரி கிடைக்கும். இந்த கிரில்லில் u of 0, y equal to 0ன்னு கொடுத்துட்டானா, ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ 0 இருந்ததுன்னா, எக்ஸோட வேல்யூ எங்கே 0 இருக்குது, இங்கே இந்த லைன் ஃபுல்லாமே 0 0 போட்டுரும். அடுத்து இங்கே ஒய்யோட வேல்யூ 0 இருக்கா, அப்போ ஒய்யோட வேல்யூ 0 எங்கே இருக்குதோ, ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 0 இருக்க இடத்துல 3x போட சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 3x யூஸ் பண்ணி பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணுறது, 3x ஃபார்முலா 0 அப்ளை பண்ணும்போது 0, 1 அப்ளை பண்ணும்போது 3, 2 அப்ளை பண்ணும்போது 6, 9, 12 அந்த மாதிரி வந்துடும். ஆஃப்டர் தட் இன்னொரு பவுண்டரி கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா u of 4, y equal to 12னு கொடுத்துருக்காங்க. 4 எங்கே இருக்குது, எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட் இருக்குது, எக்ஸோட வேல்யூ 4 இந்த பொசிஷன் 4, y. ஸோ அப்போ இதுக்கு ஃபுல் டேட்டாவும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் 4ங்கிற டேட்டாவுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. y equal to 4க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ரிமைனிங் உள்ளே இருக்க கிரிட் எல்லாமே U1லேருந்து U9 வரைக்கும் அன்னோன் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இது இந்த கொஸ்டினில் இருக்க டிஃப்ரென்ஸே என்ன அப்படின்னா, நம்ம தான் அந்த பார்டரில் இருக்க நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுக்கணும். இது ஒன்று தான் இங்கே டிஃப்ரென்ஸு, மற்றதெல்லாம் அஸ் யூஷுவல் தான். ஆஃப்டர் தட் இது நெக்ஸ்ட் கைண்ட். இந்த கைண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும். டயகனலில் வச்சு சிமெட்ரிக்கல் இருக்கும், நடுவில் இந்த ப்ளஸ் வச்சு சிமெட்ரிக்கல் இருக்கும். இதுதான் இதில் இருக்க கைண்ட். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த சிம்பிளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு இவனை ஒர்க் பண்ணுவோம், ஏபி ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா 1000, 1000, 2000, 2000, 1000, 500, 1500. ஸோ எல்லாமே சேமாக இருக்குது. அதே மாதிரி இந்த லைனை பொறுத்து நீங்கள் சிமெட்ரிக்கல் செக் பண்ணிங்கனாலும் சேம், இந்த லைனை செக் பண்ணிங்கனாலும் சேம், இந்த லைனை வச்சு செக் பண்ணிங்கனாலும் சேம். இந்த ஒரு கொஷின் மட்டும் ஸோ எல்லா கான்செப்டையும் சிமெட்ரிக்கலாக வரும். அப்படி வர்றதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, U1லேருந்து U9 வரைக்கும் இருக்க கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாமே சேம். அடுத்து இந்த U2வும் U8ம் சேம், இந்த U4ம் U6ம் சேம். சரிங்களா, ஸோ இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு
ஸோ எது மட்டும் கண்டுபிடிச்சா போதுமோ ஏதாவது ரிப்பீட் அடிப்பேன் U1 அதுக்கப்புறம் U3 தேவையில்லை அப்படி எதெல்லாம் தேவையில்லையோ அந்த தேவைப்படுற டைம் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ப்ராசஸ் முடிச்சிருப்போம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு வந்து 9 டேட்டாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்குள்ள ஜஸ்ட் 4 டேட்டா கால்குலேட் பண்ணால் போதும். ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்து எழுதிக்கணும். எப்படி 4 டேட்டாஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம், ஆனால் டீட்டெயிலாக அந்த 9 டேட்டாவுக்கு நம்ம ஆன்சர் கொடுத்துரும். அவ்வளோதான்.